வீட்டை விட்டு கிளம்பினார்கள். அப்பா அம்மா முயல்கள் குட்டி முயலை கூப்பிட்டு அறிவுறுத்தினார்கள். மனிதர்களால் இந்த காட்டுக்கு எப்போதும் ஆபத்துதான். உன்னை தேடி மனிதர்கள் வருவார்கள். எனவே உள்ளே பூட்டு போட்டு சாவியை வைத்துக்கொள். நாங்கள் வந்த பிறகு திற, பத்திரமாயிரு. தலையாட்டிய குட்டி முயல் விவேகமாய் ஒரு கேள்வியை கேட்டது. இந்த வீட்டுக்கே ஒரு சின்ன பூட்டு இருக்கிறது மாதிரி இந்த காட்டுக்கே ஒரு பெரிய பூட்டை போட்டு பூட்டிவிட்டால் மனிதர்களால் ஆபத்து இல்லைதானே? அம்மா முயல் சிரித்தபடி விளையாட்டாக பதில் சொல்லி வைத்தது. உண்மைதான். அவ்வளவு பெரிய பூட்டு சாவியை நாங்கள் செய்து வைத்திருந்தோம். நம்ம கெட்ட நேரம் அந்த பூட்டு சாவியும் தொலைஞ்சு போச்சு. என்ன செய்ய? சொல்லிவிட்டு பெற்றோர் முயல்கள் உணவை தேட கிளம்பி விட்டன. அவர்கள் போன கொஞ்ச நேரத்திலேயே காணாமல் போன அந்த காட்டு பூட்டு சாவியை தேடி கிளம்பி விட்டது குட்டி முயல். வழியில் கேட்ட நண்பர்களிடம் காட்டின் பூட்டையும் சாவியையும் தேடி போகிறேன். இந்த காட்டை மனிதர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டியது நம் கடமை அல்லவா? வழியிலே வயதான ஆமையும் சேர்ந்து கொண்டது. காட்டுக்கு பூட்டா? நானும் வருகிறேன். செய்தி கேட்ட சேவலும் கூடவே தேடியது. யானை, புலி, கரடி எல்லாம் சேர்ந்து தேட ஆரம்பித்தன. அப்படி அந்த காட்டோட பூட்டு சாவியை எல்லோருமே இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன, நீங்க மட்டும் என்ன சேர்ந்து தேடலையா? கிளம்புங்க கிளம்புங்க, சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள பெரிய பூட்டு சாவிய தேடுங்க. காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடுமோ? இப்படி எல்லாம் பாடிக்கிட்டு தெரியாம கிளம்புங்க கிளம்புங்க. காடுகளை மனிதர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டாமா? கிளம்புங்க கிளம்புங்க. குறைந்தபட்சம் மனிதரை மனிதரிடம் இருந்தாவது காப்பாற்ற கிளம்புங்க கிளம்புங்க. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை 2 கேட்டாச்சு.